ஓம் கம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, 3 நாட்களில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். நீ நினைத்து பார்த்த விஷயங்களுக்கும் மேலாக பல நல்ல விஷயங்கள் நடக்க இருப்பதால் உன் வாழ்விற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. இது நாள் வரை யாரை நீ அதிகளவில் நம்பிக்கொண்டிருந்தாயோ, யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, அவர்களே ஏனோ உனக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று மனதிற்குள் வருத்தத்தோடு இருந்தாய். யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது என்று தெரியாத குழப்பம் உன்னுடைய மனதிற்குள். நம்புபவர்களெல்லாம் ஏமாற்றி விடுகின்றார்கள் என்று மனதிற்குள் ஏக்கத்தோடு இருக்கின்றாய். நீ செய்த மிகப்பெரிய தவறு என்ன என்று தெரியுமா? நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. பிறரால் உனக்கு நன்மைகள் எதுவும் இல்லை என்ற பொழுது நீ மனம் நொந்து போகின்றாய். இறைவனால் நீ பெறக்கூடிய நன்மைகள் என்பது மிகவும் அதிகம். அதை மறந்து விடாதே. அதை நினைத்து நீ சந்தோஷமாக இரு. உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனை முழுவதும் இறைவனுடைய பெயரும் நாமமும் திரு உருவமும் நிறைந்தபடி இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் தானாக நேர்மறையானதாக மாறிவிடும். இது மிகப்பெரிய கடினம் அல்ல. எண்ணத்தில் இறைவனை வைத்தால் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறிவிடும். உன்னுடைய வெகுளித்தனம், அப்பாவி குணம், இதை சிலர் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கின்றார்கள். உன்னிடம் நாடகமாடி இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் நீ அவர்களுக்காக வருந்துகின்றாய். பார்த்தாயா? அதை பார்த்தால்தான் எனக்கு மிகவும் கவலை. உன்னுடைய கண்கள் எப்பொழுதும் கலங்காதபடி உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பத்தை காணும். யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்து யாரையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று இந்த கணபதிக்கு தெரியும். நீ என் மீது நம்பிக்கை கொள். உன் வாழ்க்கையின் மீது நான் ஒரு பிடிப்பை ஏற்படுத்துவேன். போனது போகட்டும். இனி நான் உன்னை பார்த்து கொள்வேன். உன்னை கைவிட மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கூட கவலைப்படாதே. எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் நீ அவர்களிடம் வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு நஷ்டம் இல்லை. அவர்களுக்குத்தான் உன்னை ஒதுக்கி வைப்பதால் பல நஷ்டங்கள் உண்டு. உன்னோடு நான் இருக்கின்றேன். அதனால் நீ கவலைப்படாதே. தர்மத்தின் வாழ்வை நீ கடைபிடித்து கொண்டு இருக்கின்ற அதுதான் இறுதியில் வெல்லும். கவலைப்படாதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். என்னுடைய ஆசிகள் என்றும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசையும் படுகின்றேன். இவ்வளவு காலம் நீ சகித்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் போதும். எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. எல்லையில்லாத இன்பமும் எல்லையில்லாத மகிழ்ச்சியும் இனி உன்னை தேடி வரும். நல்லதே நடக்கும்.